ரயில்வேயில் 100% தனியார் மயம், யுபிஎஸ்சி தேர்வு சர்ச்சை உள்ளிட்ட விவகாரங்களில் ராஜ்யசபாவில் கடும் அமளி ஏற்பட்டது. பிரதமர் மோடி தலைமையில் புதனன்று நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ரயில்வேயில் 100%ம், ராணுவத்தில் 49%ம் நேரடி அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி வழங்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் ரயில்வே தனியார் மயத்துக்கு அனுமதி, யுபிஎஸ்சி சிசாட் தேர்வு சர்ச்சை உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. இரு விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடத்த வேண்டுமென காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதே அந்நிய முதலீடு குறித்து சபையில் விவாதித்துவிட்டதாகவும், அதேபோல யுபிஎஸ்சி சிசாட் தேர்வு குறித்தும் சபையில் விவாதித்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறினார். ஆகவே இப்போது மீண்டும் விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்தார். Statement was made, clarifications were sought, and then again second time it was raised, and then it was discussed in the chamber of the Honorable Chairman also. The government has made a fervent appeal saying the examination is on very close, it's coming on 24th. Let us not disturb the minds of the students. Let us focus on the examination. Both sides of arguments. We have seen in this house also, I have seen in the other house also, about the so-called CSAT examination. The government in its collective wisdom, after hearing members, have taken some stand that is to be approved by the Union Public Service Commission. ஆனால் யுபிஎஸ்சி சிசாட் தேர்வு குறித்தும் சபையில் விவாதம் நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்தனர். அமைதி காக்கும்படி சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் பலன் இல்லாமல் போனதால் ராஜ்யசபா 15 நிமிடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. யுபிஎஸ்சி சிசாட் தேர்வில் ஆங்கில பிரிவுக்கான மதிப்பெண்கள் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று அரசு முடிவெடுத்தது குறிப்பிடத்தக்கது.